Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு ட்ரிப் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க பண்றதுனால கண்டிப்பா உங்களோட பிசினஸை 10x வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரிப் மார்க்கெட்டிங் இதுல வந்து உங்களுக்கு ட்ரிப் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு பிராண்டிங் பண்றீங்க, ஒரு பர்டிகுலரா வந்து ஆட்ஸ் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இந்த ஃபனல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு லீட் வராங்க, அந்த லீடை நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள நர்ச்சர் பண்ணி நம்மள வந்து சேல் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லீடை வந்துட்டு நீங்க ஒரு கான்டாக்டா மாத்திடுவீங்க. இஃப் தேர் கன்வெர்ட்டிங் அப்படின்னா கன்வெர்ட்டிங் அஸ் அ கஸ்டமர் அப்படின்னா அவங்க வந்து உங்களோட பிசினஸ்க்கு கான்டாக்டா ஆயிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதை வந்து லாஸ்ட்ல போட்டுருவீங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ அவங்க நம்மளோட பிசினஸ்க்கு சைன் அப் பண்ணி ஒரு கஸ்டமர் ஆகுற பட்சத்துல எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எஸ்இஓ பேக்கேஜே நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா உங்களை டேக் பண்றப்போ வெறும் 3000க்கு நீங்க வந்து அந்த பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து உள்ள உங்களோட கஸ்டமர் ஆக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3K பேக்கேஜ் நீங்க அவைல் பண்றீங்க, ஒரு பேசிக் பேக்கேஜா கொடுக்குறீங்க. அப்புறமா ஒரு 2 மந்த்ஸ் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கஸ்டமரா இருக்காங்க அண்ட் தே ஆர் ஹாப்பி வித் த பர்ச்சேஸ். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, கிராஸ் செல் பண்றீங்க. அந்த கிராஸ் செல்ல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு 5Kக்கு வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கோங்க, இதுல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க எடுத்துட்டு போவீங்க. சோ அதுதான் நீங்க படிப்படியா ஒரு கஸ்டமரை வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பிசினஸ்ல இருக்கிற பேக்கேஜை வந்துட்டு அவைல் பண்ண வச்சுட்டே இருக்கிறது. அது ரிட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்க படிப்படியா அவங்களை கஸ்டமர் ஆக்குவீங்க, அதே மாதிரி கண்டினியூடு சப்போர்ட்ல உங்ககிட்ட அவங்க கஸ்டமராகவும் இருப்பாங்க. ரெக்கரிங்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு பிசினஸ் வந்து ரெக்கரிங் பிசினஸ், ரெக்கரிங்கா அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வேணும், ரெக்கரிங்கா ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு இன்கம் வருது, சோ அது வந்து ஓவரால் பிசினஸ்க்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபார் மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ சைன் மீடியா இன்ஃபோடெக். தேங்க்யூ.